வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓமப்பொடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 கப் கடலை மாவு, 3/4 கப் அரிசி மாவு, இது வந்து பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இது கூட ஓமம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டர், இது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓமத்தை வந்து ட்ரையாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் தண்ணி ஊற்றினா அது மையாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து இன்னொரு ரவுண்ட் அரைச்சிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம திருப்பி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம மாவில் ஆட் பண்ணணும். இப்போது நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, அப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், பட்டர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி நான் ஓம வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. அது ஒருத்தருக்கு ஒரு அரிசியை பொறுத்து டிஃபர் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. ஓமம் வந்து ஒரு அளவாக போடுங்க. நான் சொல்லியிருக்க அளவு போடுங்க. அதுக்கு ரொம்ப அதிகமாக போட்டாலும் நமக்கு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஓமம் ரொம்ப டாமினேட் பண்ணும். அதனால் இந்த அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் உப்பு வந்து போட மறந்துட்டேன். அதனால் நான் வந்து தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை நான் வந்து ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மாவு இந்த மாதிரி பதத்துக்கு வந்து இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது நான் வந்து பிழியறதுக்கு இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கண்ணு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் நைஸாக. இப்போ லைட்டாக எண்ணெயை தடவிட்டு உள்ள அந்த மாவை வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் பிழியறது வந்து நல்லா பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நிறைய மாவு கொள்ளும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு நான் கொஞ்சோண்டு மாவு போட்டிருக்கேன். நல்லாவே காஞ்சிருச்சு எண்ணெய். ரொம்ப எண்ணெய் ஹீட் ஆனாலும் நீங்கள் பிழியும் போது உங்களுக்கு வந்து ஆவி அடிக்கும் கையில். அதனால் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நான் பிழிஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு பிழிஞ்சால் போதும், கரெக்டாக இருக்கும் இந்த எண்ணெய்க்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சலசலப்பு அடங்குது. நம்ம திருப்பி போட்டுடலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு, எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் எல்லாத்தையும் பிழிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இந்த மாதிரி இருக்கிற எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதை நம்ம கடைசியில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம உடச்சி விட்டுறலாம் ஓமப்பொடியை. நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓமத்தோட ஃப்ளேவர், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நம்ம ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் மாவில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும். இது ஓமம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.